இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வளமை தர இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது என்ன நிகழ்ச்சின்னா, புதுசாக நடந்த சம்பவம், பழசாக நடந்து முடிஞ்ச சம்பவங்களை பார்த்து நாங்கள் இதில் போடுவோம். அதே மாதிரி தான் இன்னொரு வீடியோ ஆகி யூனிவர்சிட்டி போன 23 வயசு மாணவனுக்கு என்ன நடந்தது, அவனுக்கு சூசைட் பண்ணியதுக்கான காரணம் என்ன, அதுக்கு அந்த யூனிவர்சிட்டி பெரிய அதிகாரிகள் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, அவரை சூசைட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன நடந்திருந்தால், இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ண்டு யூனிவர்சிட்டியில் 2 வகையில் படிப்பாக்குவாங்க. ஃபஸ்ட்டு இது படித்து போனாக்கும் ஃபஸ்ட் இயர் அவர் அவர் 2 தடவை படித்து வெளியாகணும். அடுத்தது புதுசாக வளர்க்குற செகண்ட் இயர்ண்டு போட்டுவாங்க. இது வயசு இது டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 22 வயசுனாலும் சரி, 23 வயசுனாலும் சரி, 24 வயசுனாலும் சரியா, நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளுக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர், 2வது வளர்க்க செகண்ட் இயர் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் கோணத்தான் இவங்க இது செய்வாங்க. அப்படி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் என்ன செஞ்சிடாக்கண்டா, அவர் வந்து அரை ஜம்பர் ஒன்று போட்டு என்ன செஞ்சார், யூனிவர்சிட்டி வாங்குறதுக்கு வந்து அவர் நிலம் அடிக்கிறாரு. அவர் செகண்ட் இயர் ஆகிப்போ. அப்போ ஃபஸ்ட் இயர் இந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, நீ வந்து இது செஞ்சுட்ட, இந்த சட்டங்களை மீறிட்டேன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவனை பிரயாணப்படுத்தி அவங்கள அடித்து துன்பப்படுத்தினாங்க. அதோட அவரை முட்டங்காலம் நிற்க வைத்து அவர்களை சித்திரவதைக்கு உண்டாக்கின்னு சொல்லி இன்னொரு தகவல்களும் வெளியாகிக்குது. அந்த அடிப்படையில் பார்க்குறதுக்கு அந்த 23 வயசு மாணவன் வந்து இந்த 27ஆம் தேதி அந்த சித்திரவதைகளை அனுபவிக்கிறாரு. அதுவும் அவர் உடம்புல துணியே இல்லாத மட்டத்தில் பிரியாணத்தோடு வைத்து இந்த சித்திரவதைகளை பண்ணிக்கலான்ட்டு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகிக்குது. அப்படி அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது இன்னொரு பக்கத்தில் வந்து அவர் 28ஆம் தேதி அவரை வீட்டுக்கு போய்க்கிறாங்க. சொந்த ஊருக்கு போய் அவரை தம்பிட்ட நான் இனி சுற்றில இந்த மணி இதுவரை ஆளாயிட்டேன்னு சொல்லி என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, அவமானம் போயிட்டேன்னு சொல்லி அது கத்தி அழுதியான்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிக்குது. அப்படி பட்சத்தில் அப்படி பார்க்கும்போது அவர் வந்து 29ஆம் தேதி என்ன நடந்திருந்தால், அவர் வந்து அவர் கோழிக்காரை அந்த இடத்துலையே அவர் வந்து தூக்கு போட்டு மூத்தாயிட்டார்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகிக்குது. அப்போ அந்த தகவல் வெளியான போது அவர் வந்து இந்த பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டு இதுக்கு ஏற்பட்டாக்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இன்னொரு தகவல்களுமே வெளியாக்கிக்காங்க. அப்படி அந்த பட்சத்தில் நாங்கள் பார்க்கும்போது போய் வந்து அவருக்கு வந்து அவங்களுக்கு திரும்பி அந்த யூனிவர்சிட்டி கிடைக்காது, என்ன செஞ்சாலும் யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதில் வந்து அவங்களுக்கு இது செஞ்சுக்கணும். இப்போ இவங்க யூனிவர்சிட்டி எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே எதிர்பாராத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா தான் அவங்க வந்து திருந்துவாங்கண்டும். அடுத்து இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு மற்ற மாணவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பண்ணுங்கப்பா, ரேக்கிங் பண்ணுங்க, உங்களை யாரும் பண்ண வேணாம்னு சொன்னேன். மற்றவர் மானத்தில் விளையாடுறதுக்கு உங்களுக்கு என்ன அனுமதி இருக்குதுன்னா, ஏன்னா இது இன்னப்பட்ட மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி எங்கே போனாலும் கிடைக்காத அளவுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்.